அன்று அரசவை கூடும் நாள். மகாராஜா தன் அரியணையில் அமர்ந்து ராஜ பரிபாலனம் செய்யும் நாள். மந்திரிகள் தங்கள் ஆலோசனைகளையும் மக்களின் தேவைகளையும் மகாராஜாவிடம் தெரிவிக்க எண்ணி ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு சிறுமி மிக எளிமையான உடையிலே அங்கு வந்தாள். அவளை கண்டதும் மந்திரிகள் நைசாக ஒதுங்கிக் கொண்டனர். ஒரு மூத்த மந்திரி மட்டும் அன்புடன் அச்சிறுமியை தன்னிடம் அழைத்தார். என்னம்மா, எதற்காக நீ இங்கு வந்தாய்? யாரை காண வந்தாய் என்றார். அச்சிறுமி, மந்திரியாரே, நான் மகாராஜாவை காண வேண்டும். அரிதிலும் அரிதான ஒன்றை நான் அவருக்கு தரவே வந்தேன் என்றாள். ஓ, அப்படியா? அப்படி என்ன அரிதான பொருளை நீ வைத்திருக்கிறாய் என வினவ, அச்சிறுமி தன் கைகளை பின்புறம் மறைத்துக் கொண்டு, என் வினாவிற்கு மகாராஜா பதிலளித்தால் மட்டுமே அதனை நான் தர முடியும் என்று கூறினாள். மந்திரி வினாவினை எங்களுக்கு கூறமா என்று கூற, அச்சிறுமி, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னிடம் இருப்பது மகத்தான பொருள். மண்ணில் முளைத்ததல்ல. இதனை யாரும் வெட்டவோ அழிக்கவோ இயலாது. விலை மதிப்பற்றது. வெறும் கண்களால் காண இயலாது. ஒளிமிக்கது. மிதக்க கூட செய்யும். இரு மலைகளையும் ஒன்றோடொன்று கட்டி இழுத்தால் கூட அசையாது. அது என்னவென்று கூறுங்கள்? மந்திரியார் குழப்பத்துடன் அச்சிறுமியை நோக்கினார். அதற்குள்ளாக அரசவை கூடும் நேரம் தொடங்கியதற்கான பறை கொட்டத் தொடங்கியது. மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார் என சேவகர்கள் ஒலி எழுப்பினர். தன் அரியணையில் அமர்ந்தார் மகாராஜா. சிறுமி ஓரமாக மூத்த மந்திரியாரின் ஒரு பக்கமாக நின்று கொண்டாள். மந்திரிகளுடன் மகாராஜா உரையாடத் தொடங்கினார். சில நிமிடங்களுக்கு பிறகுதான் இச்சிறுமியை கண்டார். யார் இந்த சிறுமி என்றார். மூத்த மந்திரி தயங்கிக் கொண்டே விவரங்களை கூற, அச்சிறுமியை தன் முன் அழைத்தார் மகாராஜா. அன்புடன் விளையாட்டாக, எங்கே உன் கை விரல்களை பிரித்து காண்பி, நான் கூறிவிடுகிறேன் என்றார். சிறுமி புன்சிரிப்புடன், இல்லை, பதில் வேண்டும் என கூற, மந்திரியாரை நோக்கி இச்சிறுமியின் வினாவிற்கு பதில் தேடுங்கள் என்றார். சில மணி நேரங்கள் கழிந்தன. யாருக்கும் பதில் தெரியவில்லை. மகாராஜா சிறுமியை தன்னிடத்தே அழைத்தார். எங்களுக்கு பதில் தெரியவில்லை, நீயே கூறம்மா என்றார். அச்சிறுமி தன் பிஞ்சு விரல்களை விரித்து கரங்களை திறந்தாள். உள்ளிருந்தது என்ன? ராம் என்று எழுதப்பட்ட ஒரு சிறு அம்பு. சிறுமி தொடர்ந்தாள். மகாராஜா, நான் இவ்வூர் கோயில் குருக்களின் மகள் ஆவேன். சிறு வயது முதலே என் பெற்றோர்கள் ராம நாமத்தின் மகிமையை எனக்கு போதித்துள்ளனர். ராம நாம மகிமையால் நான் என்னை எப்பொழுதும் தற்காத்துக் கொண்டேன். அதனை தங்களுக்கு தரவே வந்தேன் என்றாள். இது மகத்தானது. மண்ணில் முளைத்ததல்ல. வெட்டவோ அழிக்கவோ இயலாது. விலை மதிப்பற்றது. வெறும் கண்களால் காண இயலாது. ஆம், ஒளி அலைகளை நாம் வெட்ட முடியுமா? கண்களால் காணத்தான் முடியுமா? இது ஒளியை உடையது. ஆம், தீபச்சுடரின் முன் நாம் கூறும் ஒளி ஒளியோடு ஒன்றிணைந்து ஒளிமிக்கதாகிறது. மிதக்க கூட செய்யும். ராம் எனும் ஒளி அலைகள் மிதந்துதானே காற்றில் செல்கின்றன. இரு மலைகளையும் கட்டி இழுத்தால் கூட ராம் எனும் ஒளி அலைகளை அசைக்க முடியாது என விளக்கம் கூற, அரசபையில் எங்கும் கரவொலி. இல்லை இல்லை, ராம் ராம் எனும் ஒளி அலைகள் எழுந்தன. மகாராஜா அச்சிறுமியின் பக்தியினை வேந்து பாராட்டி அவ்வம்பினை பெற்று பக்தியுடன் தன் அரியணையில் வைத்துக் கொண்டார். சிறுமியின் பெற்றோர்களை அழைத்து பாராட்டி வெகுமதிகள் தந்து கோயில் சிறந்து விளங்க வேண்டியதற்கு தேவையானவற்றையும் உடனடியாக செய்து தர ஆணையிட்டார். சிறுமியும் பெற்றோரும் மன மகிழ்வுடன் கோயில் திரும்பினர். தந்தை அச்சிறுமியை அன்புடன் அணைத்துக் கொண்டார். தந்தையே, நீங்கள் ஒருவேளை விலைக்கேற்ற என்னையின்றி சிரமப்படுவதை காண சகிக்கவில்லை. ஸ்ரீ ராமபிரானின் அருளால் நான் பேசும் திறம் பெற்றேன். மகாராஜாவிற்கு ராம நாமத்தின் மகிமையை உணர செய்தேன். எல்லாம் இறைவனின் அருள் தந்தையே என்றார். அறிவோம், இறைவனின் திருநாமம் என்றும் பேராற்றல் மிக்கது.